அதான் முகமது நபி வரும்போது ஒரே கடவுள்ன்ற கான்செப்ட் அவர் கொண்டு வர்றாரு. அவர் அப்படி கொண்டு வர்றதுக்கு காரணமே என்னன்னா, அவருக்கு முன்னாடி 360 கடவுள் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இந்த 360 கடவுள் கான்செப்டை தூக்கிட்டாரு. ஆனாலும் இந்த ஜின்னுன்ற கான்செப்டை தூக்க முடியல. ஏன்னா இந்த ஜின் வந்து சில நேரம் நட்டுக்கல்னு ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளையே தாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாயத்தெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஜின் வந்து உருவ மாற்றம்லாம் செய்யும், நம்மள மாதிரியே வந்து பேசும், மனுஷங்க மாதிரியே மாறும். இல்லை, அதான் அதுக்கு எல்லா வகையான பவரும் உண்டு அப்படிங்கிறது தான். அது என்ன வேணா பண்ண முடியும். ஜின்னுனா அது யாரோ எல்லாம் கிடையாது, அவனும் மனுஷன்தான். இங்க சாதாரண மனுஷனா இருக்கிறவனை யாரோ ஒரு மந்திரவாதி கன்வெர்ட் பண்ணி வேற ஒரு ரியாலிமுக்கு கொண்டு போயிட்டான். அதாவது இந்த ஜின்னெல்லாம் யாருக்கு கட்டுப்படும்னா மந்திரவாதிகளுக்கு கட்டுப்படும். சூனியம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட நிறைய நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அசுரர்களை பொறுத்தவரை தேவர்கள் வந்து தீய சக்தி. இந்த அசுரர்கள் நாகரிகத்தில் அவங்க கிட்ட ஒரு கான்செப்ட் இருந்தது, அதாவது நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படின்னு. இப்போ இந்த சைத்தான் வந்து என்ன பண்ணணும்னா பல கெடுதல்களை கொடுப்போம். நீங்கள் தப்பு செய்யறது உங்களுடைய கான்சியஸால நீங்கள் பண்ணலை, அந்த சைத்தானோட ஆதிக்கத்தால நீங்க தப்பு பண்றீங்க. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ எவ்வளவோ அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்குங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து நம்புவாங்க, ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. லைக் வந்து பேய்கள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, அபண்டனான பிளேஸுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜின்கள் இருக்கா இல்லையா? ஜின்கள்னா என்ன? ஜின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன இந்த அமானுஷ்ய விஷயம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிறத வந்து எப்போதுமே எல்லாரும் நம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நாம் செத்துட்டோன்னு வைங்க, ஓகே, செத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் மனுஷனுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த கேள்வி வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் வரும், மிருகங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வயசு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து, பாப்பா 2 மட்டும் எடுத்துக்கோ, மிச்சத்தை நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியும். அதே ஒரு 9 வயசு இருக்கக்கூடிய ஒரு நாய் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதே விஷயத்தை அந்த நாய்க்கு சொல்லி உங்களால் புரிய வைக்க முடியுமா? நாயோ பூனையோ இதை பாதி இப்போ சாப்பிட்டுக்கோ, மிச்சம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு புரியுமா? அதாவது என்ன அர்த்தம்னா, மனிதனை மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது 2 விஷயம். ஒன்று வந்து இந்த அப்போசிங் தம், ஓகே, 90 டிகிரியில் ஒரு எக்ஸ்ட்ரா விரல். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இந்த அப்போசிங் தம்ஸ் கிடையாது. அதனால எதையும் போய் பிடிச்சி இப்படி தூக்க முடியாது. சரியா? இந்த தம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மனுஷன் வந்து கருவிகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு பாதாம் பருப்பு அது அப்படியே காய் உழுவுது பார்க்குறான், அதை கடிச்சு பார்க்குறான், கடிக்க முடியலன்னு என்ன பண்ணுறான், கீழே வச்சு ஒரு கல் எடுத்து வச்சு அடிக்கிறான். ஆச்சா இது வந்து முதல் கருவியாக மாறுது. ஸோ இந்த கருவிகளை கண்டுபிடிக்கும் வேலைகளை மனிதன் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். செய்ய ஆரம்பிக்கும் போது இன்னொன்று வருதுன்னா, அவனுக்கு எதிர்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். மற்ற மிருகங்களுக்கு இறந்த காலமும் நிகழ்காலமும் தெரியும். அதாவது பாஸ்ட்டில் நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ் என்ன, அதை இன்றைக்கி செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும். மனுஷன் மட்டும் என்ன பண்ணுவான்னா, பாஸ்ட்டில் என்ன தப்பு செஞ்சோம் அது ஃப்யூச்சரில் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிப்பான். இப்போ நீங்கள் அதில் இப்போல்லாம் கிடையாது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் வந்து சிங்கத்தெல்லாம் வச்சு வித்த காட்டுவாங்க. சிங்கம் வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மிருகம் தெரியும், ஃபிசிக்கலாக எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மிருகம். அதை வந்து கம்பேர் பண்ணால் பவரே இல்லாத ஒரு மனுஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது? என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு இரும்பு ராடு எடுத்து நல்ல முனையை ரெட்டாக சூடு பண்ணி வச்சுப்பாங்க. வச்சுட்டு அந்த சிங்கத்தை சவுக்கால் அடித்து ஏறுமா, அது ஒவ்வொன்று கத்தும், ஒரு சூடு வைப்பான், அலறும், ஏறு இருக்கும். அப்போ அதுக்கு ஒன்று புரிஞ்சிடும், நம்ம ஏறுன்னு சொன்னால் ஏறிட்டோம்னா சூடு வைக்க மாட்டான், சுடாது அப்படின்னு மட்டும் தெரியும். இப்போ சர்க்கஸ் மக்கள்லாம் இருக்கும்போது இந்த சூடான இரும்பு கம்பிக்கு எங்கே போகிறது? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மரக்கட்டையை வச்சுக்கிட்டு அதுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு முனையில் சிவப்பு கலரில் பெயிண்ட் மட்டும் அடித்து வச்சுருப்பாங்க. இதை காமிச்ச உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணும், ஐயோ சுடும் அப்படின்னு பயந்து ஏறிடும். யானையை சின்ன வயசில் சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்க.
அந்த குட்டியாக இருக்கும்போது அதால் அதை அறுக்க முடியாது. அது அப்படியே நினச்சிக்கும், இந்த சங்கிலி நம்மளால் அறுக்கவே முடியாதுன்னு பெருசானதுக்கப்புறமா அது நினச்சிக்குமே தவிர ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கூட தோணாது. இந்த ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறான் பாருங்க. இந்த ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போயிடுறான்னா, நான் செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடுகளில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, சாமி ஆயிட்டாங்க. பக்கத்து வீட்டில் யாராவது செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டில் தூக்கத்தில் புரண்டு படுத்து தூங்க வராமல் இருந்தேன்னா, அந்த ஆள் பேயா வந்திருக்கான் போல இருக்கு, கரெக்ட், அவனுக்கு விபூதி பூசி விடு, அவனுக்கு மந்திரிச்சு விடு, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க சாமி, பக்கத்து வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பேய். ஸோ இப்படி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளாக முடிவு பண்ணிக்கிறது தான். ஓகே, இது சமுதாய ஓட்டத்தில் வந்து அப்படியே அது நிலை பெற்றும் இந்த நம்பிக்கைகள்லாம். இப்போது உங்கள் பேர் சுசீந்திரன்னு சொன்னீங்க, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பிறந்தப்போ உங்களை வந்து மாற்றி கொண்டு போய் ஒரு பாயம்மா பக்கத்தில் படுக்க வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, வேறு பேராக இருந்திருக்கும். வேறு பேர் மட்டும் இல்லை, நீங்கள் கடைபிடிக்கிற மதமே வந்து வேறையாக மாறி இருக்கும். அதே அந்த ராவுத்தர் வீட்டில் பிறந்த ஒரு குழந்தைய மாற்றி கொண்டு போய் ஒரு பார்ப்பனர் பெண் பக்கத்தில் மாற்றி வச்சுருந்துருந்தாங்கன்னு வச்சுப்போம், அந்த குழந்தை வந்து என்ன இருக்கும், குடுமையெல்லாம் வச்சுட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். அப்போது பிறப்பின் அடிப்படையில் மதம் வர்றதில்லை, வளர்ப்பின் அடிப்படையில் தான் மதம்னு ஒன்று வருது. அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளும் வருது. இப்போ நீங்கள் கேட்ட அந்த இதுக்கு வருவோம், ஜீனுக்கு வருவோம். இந்த இன்ட்ரடக்ஷன் சொன்னால் தான் நமக்கு அது புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், துருக்மெனிஸ்தான் எல்லா பகுதி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரியே ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகத்துக்கு பேர் ஆக்சஸ் ரிவர் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழில் சொன்னால் ஆக்சஸ் நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். அங்கு வாழ்ந்த மக்கள் வந்து தங்களை அசுரர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த புராண கதை தான் இங்கே வருது. அங்கே ரவுடியாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான்ல, படிக்காமல் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் திருடுறது பொறுக்கித்தரம் பண்ணுறதுன்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருந்திருக்கும்ல, அவங்க வந்து தங்களை தேவர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்கள ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்கிறதே என்ன சொல்லுவாங்க, தேவர்கள்னால் பசுவை திருடுறவன் அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டுக்குள்ளே குடிச்சிட்டு கும்மாளம் போடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நாகரிகம் வந்து ஒரு 1800 அந்த நதியில் வந்து அழிஞ்சு போகும்போது தான் இந்த அசுரர்கள்னு சொல்லிக்கிட்டவங்க பூரா மெசபடோமியா பக்கம் வந்துடுறாங்க. திருடனையும் கூட கூட்டு போக மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க இந்து குஷ் மலை வழியாக கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க தான் தங்களை பார்ப்பனர்கள், சத்திரியர்கள் அப்படின்ற பேரில் அவங்க சொல்லி இந்தியாவுக்குள்ளே இந்த கான்செப்டை கொண்டாடுறாங்க. அசுரர்களை பொறுத்தவரை தேவர்கள் வந்து தீய சக்தி, சரியா? இப்படி புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆக்சஸ் நதிக்கரை நாகரிகத்துக்கு அந்த ஏரியாவுக்கு அப்போ உள்ள பேர் என்னென்னா ஆரியானா வேஜான்னு பேர். இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் இருக்குது. இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து 1991 தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வெளிவந்தது. அதனால பலர் அதை பற்றி பேசுறது இல்லை. இந்த அசுரர்கள் நாகரிகத்தில் அவங்கக்கிட்ட ஒரு கான்செப்ட் இருந்தது, அதாவது நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படின்னு. நல்ல சக்தியை ஸ்பென்டா மைனு அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்ட சக்தியை ஆங்கிரா மைனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாதுன்னு ஒரு சக்தி, நியூட்ரல்னு வச்சுக்கிங்க. அதை ஜைனினி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜைனினி, ஓகே, சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் எதுக்கு அங்கே இருந்து வரோம் அப்படின்னு. அந்த ஜைனினி அப்படின்ற கான்செப்டை அங்கே இருந்து வரும்போது இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எங்கள் சுமேரிய பகுதிக்கு வரும்போது அங்கே வந்து அசூர் அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. அசூர்னு ஒரு நகரத்தை உருவாக்கி அசிரியன் டைனாசிட்டின்னு ஒரு டைனாசிட்டியை உருவாக்குறாங்க. அந்த டைனாசிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா, மொத்த இப்போ இருக்கக்கூடிய அரேபியன் பெனின்சுலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து பாபிலோனை தலைநகராக கொண்டு பல ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜா பேர் அசூர் பனிபால் அப்படின்னு பேர். அவனை பற்றி குறிப்புகள் எல்லாமே இருக்குது. நான் தான் அசூர் பனிபால், நான் அம்பு எய்தால் 7 மரங்களை துளைத்து கொண்டு செல்லும், ஒரே கையால் என்னால் சிங்கத்தையே அடித்து கொள்ள முடியும் அப்படின்லாம் அவன் தன்னை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு கல்வெட்டெல்லாம் இருக்குது. ஸோ இவர்கள் அந்த அசிரியன் டைனாஸ்டி முடியும் போது மக்கள் பல பிரிவுகளாக பிரிகிறாங்க. அப்படி பிரியும்போது யூதர்கள்ன்ற இனம் அப்போ தான் உருவாகுது. அதுக்கு முன்னாடி யூதர்கள்னு தனியாக இனம்லாம் கிடையாது. அப்போ தான் வந்து ஆப்ரஹாம்ன்ற ஒருத்தர் வந்து இந்த ஊர்
அங்கே வந்து ஊர்னே ஒரு ஊர் இருக்குது. ஊர்னே ஊர். ஆமாம், அந்த ஊருக்கு பேரே ஊர். அது வந்து இது பழங்கால தமிழர்கள் வந்து அங்கே போனதுனால ஏற்பட்ட தாக்கம். ஓகே. அதுக்குள்ளே போனோம்னா அது தனி சப்ஜெக்ட். அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போகணுன்ட்டு அந்த ஊரை விட்டு போகிறான். அதுலேருந்து தான் இந்த யூத வம்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகுது. இந்த ஆப்ரஹாமுக்கு 2 பசங்க இருக்கிறாங்கன்னு ஒரு கான்செப்ட் வருது. அதில் இஸ்மாயில்னு ஒரு பையன். அவங்க வந்து ஆப்ரஹாமுக்கு சாரான்னு ஒரு மனைவி இருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து ஆசை நாயகி மாதிரி. இது வந்து கிறிஸ்டியன்ஸ் இப்படி கிறிஸ்டியன்ஸ் யூதர்கள் இப்படி சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் வந்து அது அவங்க வந்து ஆசை நாயகிலாம் கிடையாது, அவங்க தான் முதல் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ ஒன்று வச்சுக்கலாம், அது அவங்கவுங்க மத நம்பிக்கை. இந்த இஸ்மாயிலை அவங்க அம்மாவையும் ஆப்ரஹாம் விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போனோடனே அவங்க வந்து குடியேறிய பகுதி தான் இப்போ இருக்கக்கூடிய மெக்கா. அதிலேருந்து அவங்க வரும்போது அப்படியே பிற்காலத்தில் முகமது நபி காலத்தில் இஸ்லாமியர்களாக மாறுறாங்க. யூதர்கள் அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஜெருசலேமில் வந்து செட்டில் ஆகிறாங்க. பிற்காலத்தில் இயேசு வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்டியானிட்டின்னு அது தனியாக பிரியுது, யூதர்கள் தனியாக இருக்காங்க. அப்போ மொத்தமாக 3 மதங்களாக அது பிரியுது. இந்த மதங்களில் பூராமே யாரோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஹுரா மாஸ்டா அப்படின்ற ஒரு கடவுளை வணங்கிய அசுரர்கள்னு தங்களை சொன்னாங்கல்ல, அவங்களோட கான்செப்ட் பூரா அந்த தாக்கம் அதில் இருக்கும். ஓகே. அதுதான் அந்த ஏக இறைவன் அப்படின்ற கொள்கை, ஒரே கடவுள் அப்படின்ற கொள்கை. இது வந்து அந்த அஹுரா மாஸ்டா வணங்கக்கூடிய அந்த மக்கள் வந்து சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, உலகில் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அவர் பெயர் அஹுரா மாஸ்டா, அவருக்கு இணையாக வேறு எந்த கடவுளும் கிடையாது, அவருக்கு ஒரே ஒரு தூதுவர் தான், ஜாரத்ருஷ்டான் பேர் அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்ட். அதே கான்செப்ட் மறுபடியும் யூத மதத்துக்கு வருது, யூத மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போகுது, யூத மதத்துலேருந்து இஸ்லாமுக்கு வருது. எல்லாத்துக்கும் அந்த ஒரே கடவுள்ன்ற கான்செப்ட் வருது. அப்படி வரும்போது இந்த ஜைனி அப்படின்னு சொன்னோம், அந்த கான்செப்ட் சேர்ந்து உள்ளே வந்து நியூட்ரல்னு சொன்னீங்களா, நியூட்ரல் பவர், ஈவிலும் கிடையாது குட்டும் கிடையாது. ஓகே. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் 3 மதத்துலையும் பார்த்தீங்கன்னா சைத்தான்னு ஒரு கேரக்டர் வரும். கரெக்ட். அந்த சைத்தான்ற கேரக்டர் அஹுரா மாஸ்டாலேருந்து வருது. தீய சக்தின்னு ஒன்று இருக்குது, ஆங்கிரா மைனு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆங்கிரா மைனு பிற்காலத்தில் இந்த பக்கம் வரும்போது சைத்தான் அப்படின்ற பேருக்கு மாறிடுது. இந்த ஆங்கிரா மைனுவை வந்து கடவுளாக வழிபட்ட பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாரை போய் கெட்ட சக்தின்னு சொல்லுவாங்க? அசுரர்களை தான் சொல்லுவாங்க. அதனால தனிப்பட்ட ஒரு நபராக அவங்களால சொல்ல முடியல. அதனால மொத்தமாக அசுரர்கள்னு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு ஒரு கதை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த சைத்தான் வந்து என்ன பண்ணணும்னா பல கெடுதல்களை கொடுக்கும். ஓகே. அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அது கட்டுப்படுத்தி கொடுக்குறாங்களா, இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்களா? அவங்கள டெம்ப்ட் பண்ணுறது. ஓகே. அதாவது கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் தப்பு செய்கிறது உங்களுடைய கான்ஷியஸால் நீங்கள் பண்ணலை, நீங்கள் வேணும்னு தப்பு பண்ணல, அந்த சைத்தானோட ஆதிக்கத்தால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சைத்தானின் ஆதிக்கத்தில் இருக்கணுமா, இறைவனோட அருளில் இருக்கணுமா? இறைவனோட அருளில் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லது மட்டும் செய்வீங்க, கெட்டது செய்ய மாட்டீங்க. இல்லைனா உங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் சைத்தான்றவன் தூண்டுவான். அப்படி தூண்டும் போது நீங்கள் தப்பு செஞ்சிருவீங்க. ஓகே. அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்போ இந்த ஜின் அப்படின்ற கான்செப்டை அதான் முகமது நபி வரும்போது ஒரே கடவுள்ன்ற கான்செப்டை அவர் கொண்டு வர்றாரு. அவர் அப்படி கொண்டு வர்றதுக்கு காரணமே என்னென்னா, அவருக்கு முன்னாடி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 360 கடவுள் வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் இது எங்கள் கடவுள், நாங்கள் இதைத்தான் கும்பிடுவோம், நான் இதைத்தான் கும்பிடுவேன்னா அதுக்கு தான் சண்டையும் நடக்குது, வெட்டு குத்து ரத்த கலரியாக ஓடுது. அப்போ இவர் வந்து தான் சொல்கிறாரு என்னென்னா, அப்படிலாம் இல்லைப்பா, அல்லான்றது தான் கடவுள், அது ஒரே கடவுள் தான், இந்த கடவுள்லாம் கிடையாது, தூக்கி போடு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லான்ற கடவுளை வந்து முகமது நபி தான் இன்வென்ட் பண்ணாரா, இல்லை டிஸ்கவர் பண்ணாரா, கண்டு பிடித்தாரா, அல்லது கண்டு அறிந்தாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு முன்னாடியே அல்லான்னு ஒரு கடவுள் இருக்குது. அந்த கடவுள் யாருன்னு கேட்டால் இந்த 360 கடவுளுக்கும் ஹெட்டு. சரிங்களா? முகமது நபியோட அப்பா பேர் என்னென்னா அப்துல்லா. அப்துல்லானா என்ன அர்த்தம்னா, அப்துனா அடிமைன்னு அர்த்தம். அல்லாவின் அடிமைன்றது தான் முகமது நபியோட அப்பா பேர். இந்த 360 கடவுள் கான்செப்டை தூக்கிட்டாரு. ஆனாலும் இந்த ஜின்னுன்ற கான்செப்டை தூக்க முடியல. ஏன்னா மெக்கா பகுதியில் மட்டும் இஸ்லாம் இருக்கிறப்ப அவங்க சரின்ட்டாங்க.
அதே இஸ்லாம் வந்து அதாவது ஜின்னுன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது இஸ்லாம் பரவியதுக்கு பிறகு தான். அந்த இஸ்லாம் வந்து மொத்த அரேபியா பகுதிக்கும் பரவும்போது மற்றதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோங்க, ஆனால் ஜின்னை வந்து விட முடியாது அப்படின்னு மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வர்றாங்க. ஓகே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜின் வந்து சில நேரம் நட்டுக்கல்னு ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும், லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளையே தாக்கிடும் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு தாயத்தெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. மந்திரிச்ச தாயத்து, அதாவது இந்த ஜின்னெல்லாம் யாருக்கு கட்டுப்படும்னா மந்திரவாதிகளுக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி முகமது நபி காலத்துக்கு முன்னாடி நம்பப்பட்டது. அந்த நம்பிக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் இஸ்லாம் பரவிய பிறகு தான் சில கதைகளெல்லாம் உருவாக்குறாங்க, மக்கள் மனசில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவோம் அப்படின்னு. எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஜின்னுனா அது யாரோ எல்லாம் கிடையாது, அவனும் மனுஷன்தான். பேரலல் ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, உலகம் இருக்குது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி தான் அவங்களும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. இங்கே சாதாரண மனுஷனாக இருக்கிறவனை யாரோ ஒரு மந்திரவாதி கன்வெர்ட் பண்ணி வேற ஒரு ரியாலியமுக்கு கொண்டு போயிட்டான். ஓகே ஓகே. அப்படி போனதுனால அவர்களுக்கு அதீத பலம்லாம் கிடைக்குது, அதீத மந்திர சக்திலாம் கிடைக்குது. இப்போ அந்த மந்திர சக்தியை வந்து அவர்கள் வந்து ஒரு விளக்குக்குள்ளே போட்டு அடைச்சிருவாங்க, வளையல்ல அடைச்சிருவாங்க, ஏதாவது ஒரு பொருளை சொல்லி அதுக்குள்ளே அடைச்சி வச்சிருவாங்க. அதை வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு கேட்குற அலாவுதீன் பூதம் மாதிரி. அதேதான் அதேதான். அதை வந்து இன்னும் ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்கே கேட்குறதெல்லாம் கொடுக்கும், அதனால் எதை வேணால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு பல கதைகள் உருவாகுது. அப்போ அலாவுதீன் கதையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் முறையாக கதையை மாற்றுறாங்க. மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அளவில்லாத வரம்லாம் கிடையாது, ஒரு 3 வரம் மட்டும் தரும், ஸோ நீ கேட்குற வரத்தை கரெக்டாக கேட்டுக்கோ அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஃபேவராக நம்ம எதாவது பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். அந்த விளக்கு கையில் இருந்தால் ஓகே, இல்லை அந்த பொருள், இந்த விளக்கோ இந்த டப்பாவோ ஏதோ ஒன்று, மோதிரமோ ஏதோ ஒன்று நம்ம கையில் இருந்தால் அது நம்ம கேட்குற 3 வரங்களை கொடுக்கும். முதல்ல கான்செப்ட் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, அளவில்லாத வரம் கொடுக்கும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் அது மட்டுப்படுத்தணும் அப்படின்னா 3 வரம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை மாற்றுறாங்க. அப்புறம் அலாவுதீன் கதையோட ரீசெண்ட் வேர்ஷனில் என்ன வருதுன்னா, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, யார் அந்த விளக்க வச்சுருக்கானோ அவனுக்கு அந்த ஜின் வந்து அடிமை. அந்த ஓனர் வந்து எனது 3வது ஆசை, இனிமே நீ அடிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை கிடச்சிடும், மனுஷனாக மாறிடுவாங்க. புரியுதா? அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. உருவாக்கி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜின் கதைகளுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. அலாவுதீன் காலத்தில் அந்த ஜின் வந்தது, முதல் வரம் கேட்டான் கொடுத்தது, 2வது வரம் கேட்டான் கொடுத்தது, அதையெல்லாம் அந்த மந்திரவாதி பிடுங்கிக்கிட்டான். அதாவது மந்திரவாதினா கெட்டவன். ஒரு காலத்தில் வந்து மந்திரவாதிகள்லாம் யாராக இருந்தாங்கன்னா, அங்கே இருந்த அரசர்களுக்கு பூசாரியாக இருந்தாங்க. அந்த பூசாரியாக இருக்கிறவன் தான் மந்திரியாகவும் இருந்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது, இல்லை அவன் வந்து நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன், அதை நீங்கள் கொண்டாடாதீங்க. இஸ்லாத்தோட அந்த விழிப்புணர்வு வந்த பிறகு இதை கொண்டாடுறதே தப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட நிறைய நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் இந்த விஷயங்களெல்லாம் நிறைய நம்புவாங்க. அதுலேயே அந்த சுன்னத் பிரிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இதை நம்ப மாட்டாங்க மட்டும் இல்லை, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்காக கூட்டங்கள்லாம் போடுவாங்க. கடந்த வருஷம் கூட நுங்கம்பாக்கம் பக்கத்தில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க. ஷிர்க்குனா மூட நம்பிக்கை, வேற ஒன்றும் இல்லை. அந்த அரபு சொல்ல ஷிர்க்குனா மூட நம்பிக்கை. ஸோ இவர்கள்லாம் வந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கான்செப்டை மாற்றணும்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, அந்த மந்திரவாதியாக இருக்கிறவன் கெட்டவனாக தான் இருப்பான், அவனோட நல்லதுக்கு தான் யோசிப்பான், அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்களுக்கு கெடுதல் கொடுக்க தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த அலாவுதீனும் அற்புத விளக்குன்ற கதையெல்லாம் உருவாக்கி அதில் வந்து அலாவுதீன் வந்து அந்த பூதத்துக்கு விடுதலை கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் அவன் மனுஷனாக போயிட்டான் அப்படின்ற மாதிரி கதைகளெல்லாம் மாற்றி எழுதி, அலாவுதீன் அற்புத விளக்கு கதையே ஒரு 4-5 வருஷன் இருக்குது. அது ஃபஸ்ட்டு வெர்ஷனில் பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. ரீசெண்டாக அதை கொஞ்சம் என்ன பண்ணி அந்த கான்செப்டை சொல்லி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எதையும் நம்பிக்கிட்டு தெரியாதீங்க அப்படின்னு மக்களுக்கு புரிய வைப்பதற்கு. ஆனால் இது வந்து கேட்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பூதம் வருது, என்ன தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்கிரு அப்படின்னா டக்குன்னு ஆக்கி விட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும்?
இல்லை இந்தியாவுக்கு பிரதமராக்கி விடு அப்படின்னா கேட்க நல்லா இருக்குல்ல. அதாவது நமக்கு இது வந்து இந்த கதைகள்லாம் வந்து வசதியாக இருக்குது. ஓகே ஓகே. நம்ம விருப்பப்படுற விஷயமா இருக்குது, அதனால மக்கள் நம்புறாங்க. ஸோ அதனால இந்த ஜின் வந்து உருவ மாற்றம்லாம் செய்யும், நம்மள மாதிரியே வந்து பேசும், மனுஷங்க மாதிரியே மாறும். இல்லை அதான் அதுக்கு எல்லா வகையான பவரும் உண்டு அப்படிங்கிறது தான். ஓகே. அது என்ன வேணால் பண்ண முடியும். இட் கேன் ஷிஃப்ட் அ ஸ்பேஸ், ஓகே. ட்ராவல் அ வெரி லாங் டிஸ்டன்ஸ். அதோட முக்கியமான அடையாளமாக வந்து நெருப்பை சொல்கிறாங்க. நெருப்பு மூலியமாக அது வந்து வடிவம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது கதைகள்லாம் ஒவ்வொருத்தரோட கற்பனைக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் எழுதி வச்சுப்பாங்க. ஓகே. ஆனால் கதை தானே அது. அது நிஜம்னு நம்ம அதான் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் கேள்வியே எப்படி கேட்குறீங்க, அது நிஜன்ற மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. ஓகே. அது கதை. கதையில் என்ன வேணால் நமக்கு வந்தது தோன்றதெல்லாம் எழுதலாம். கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்சி நடந்து வந்துச்சுன்னு கூட எழுதலாம். ஸோ அது வந்து ஒரு பழங்காலத்து மூட நம்பிக்கை, பல ஆயிரம் ஆண்டுகளாக கடத்தப்பட்டு வந்த ஒரு கதை வடிவம். ஆனால் இப்பயும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தானே சில பேர். இப்போ நம்ம விருப்பப்படுறாங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஓகே. கடவுளை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த கதைகளையும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து இதுலலாம் எந்த உண்மையும் கிடையாது. அந்த ஜின் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இப்போதைய நவீன விஞ்ஞானம் செய்யும். இங்கே இருந்துக்கிட்டே நான் அமெரிக்காவில் இருக்க ஆள்கிட்ட பேசலாம். அதுக்கு ஜின்னோட பவர் வேண்டியதில்லை, வாட்ஸ்அப் இருந்தால் போதும். எங்கே போனாலும் பறந்து போய் அதை தூக்கிட்டு போய் நம்மளை இறக்கி விடும்பாங்க. அதுக்கு ஜின்னு தேவையில்லை, ஃப்ளைட்டில் ஏறி போயிடலாம். சரியா? அதாவது அந்த காலகட்டத்தில் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அது தேவையே கிடையாது. அது இல்லாமையே அறிவியல் மூலமாகவே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நேயர்களுக்காக நிறைய விஷயம் நீங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.